ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் வேம்பிலி ரெசிபீஸ். நிறைய ரெசிபீஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் அதையும் செய்யலாம். இன்றைக்கி ஒரு ஆனியன் மசாலா தாங்க செய்ய போகிறோம். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி. இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இந்த எண்ணெய் இப்போ நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா டிஷ்லேயும் கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 3 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு காரம் நம்ம ஆட் பண்ணுற பச்சை மிளகா தான். இதில் நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டோம். அதனால் நான் பச்சை மிளகாவை இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 3 அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இல்லை அப்படின்னா நமக்கு அந்த கிரேவியில் மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கணும், சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வதங்கிடும். இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்க மாதிரி எடுத்து விட்டுடுங்க, பிரித்து விட்டுடுங்க. இந்த அளவுக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க இதில் நம்ம ஆட் பண்ணுற மசாலா. வேறு எதுவுமே கிடையாது. மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் எதுவுமே வேண்டாம். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம ஆட் பண்ண எண்ணெயே இல்லை பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகம் ஆட் பண்ணிட்டோன்னிட்டு. கரெக்டாக இருக்கும் இந்த வெங்காயம் வதங்கி வரத்துக்கு. இப்போ இதில் நான் இந்த வெங்காயம் கொஞ்சம் வேகிறதுக்கான தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே வதக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் ரொம்ப சுருங்கி போன மாதிரி ஆகிடும். ஆனால் வெங்காயத்தை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் நம்ம ஃபுல்லாக வதக்காமல் கொஞ்சமாக வதக்கிட்டு அப்புறம் வேக வைக்கிறோம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னுட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மூடினா போதும். அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவையை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கடலை மாவு பேஸ்ட்டை தான் நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா கட்டியாக வரும். நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இது தாங்க கீ இன்க்ரீடியண்ட். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமே உங்களுக்கு நல்லா திக்காகிறது தெரிஞ்சிடும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா கடலை மாவு அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். போட்டு ஒரு கிளறி நம்ம இறக்கிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஆனியன் மசாலா. அவ்வளோதாங்க, நம்மளோட ஆனியன் மசாலா சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவே ரெடி ஆயாச்சு. இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை போட்டுக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.